நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்பில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா UDID. ஏற்கனவே UDID பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம், நிறைய தகவல்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இருந்தாலும் UDID பற்றி தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது தொடர்பான காணொலி தான் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாளச் சான்றானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடையாளச் சான்று எந்தெந்த வகைகளில் இருக்கும் என்பதை மிக தெளிவாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவர்கள் கையொப்பமிடும் போது ஃபார்ம் 5, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, அதாவது படிவம் எண் 5, 6, 7 என வகைப்படுத்தி அந்த படிவமானது இருக்கிறது. அதற்குரிய படிவங்களில் தான் மருத்துவர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். படிவம் 5இல் யாருக்கு உயரம் தடைப்பட்டவர்களுக்கும், பார்வை மாற்றுத்திறனாளிகள் 100% உடையவர்களுக்கும், அதே போல கைகால் துண்டிக்கப்பட்டவர்களுக்கும் ஃபார்ம் 5, அதாவது விண்ணப்படிவம் 5இல் கையொப்பமிட வேண்டும். அதே போல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனத்தை உடையவர்களுக்கு ஃபார்ம் 6இல் கையொப்பமிட வேண்டும். என்னன்னா, ஒருத்தர் கண்ணு ஊனமாக இருக்கும், அவருக்கே கையும் ஊனமாக இருக்கும், அல்லது மன வளர்ச்சி குறைபாடு இருக்கும், அவருக்கே கால் ஊனமாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனத்துக்கு ஃபார்ம் 6இல் கையெழுத்து போடணும். மற்ற அனைத்து வகையான ஊனத்திற்கும் ஃபார்ம் 7 என்று சொல்லக்கூடிய 7வது படிவத்தில் தான் போடணும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு விரிவான காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலியை நீங்கள் பார்த்துங்க, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஒன்றிய அரசாங்கம் கடந்த 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை இயற்றிய போது இந்தந்த படிவங்களில் தான் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் பெரும்பாலான மருத்துவர்கள் ஃபார்ம் 7 என்று சொல்லக்கூடிய படிவத்தில் தான் கையெழுத்திடுகிறார்களுடைய ஃபார்ம் 5, ஃபார்ம் 6 இல்லவே இல்லை. இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஃபார்ம் 5 மாநில மாற்றுத்திறனாளி ஆணையரகத்திலே இல்லை. அப்போ மாநில மாற்றுத்திறனாளி ஆணையரகத்திலே இல்லைன்னா கீழே எப்படி இருக்கும்? அப்போ இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் கூட படிப்படியாக மாற்றங்கள் என்பது நிகழும். நம்மை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக போராடி இது போன்ற மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம். நண்பர்களே, இப்போ UDIDக்கு வருவோம். UDID என்னன்னா, பல மாற்றுத்திறனாளி என்ன சொன்னீங்க, விண்ணப்பிச்சு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, எனக்கு வரலை, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது UDIDனால எந்த யூஸும் இல்லைங்க. திரும்ப நான் சொல்கிறேங்க, UDID வச்சுருக்கவங்களை கேளுங்க. நான் 2017 பாக்கெட்டில் வச்சுருக்கேன். இன்றைக்கி 6 வருஷம் ஆச்சு, பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு இடத்துல கூட அது ஐடி கார்டை நான் பயன்படுத்த முடியாது, ஒரு இடத்துக்கு கூட அதை கொண்டு போக முடியாது. மாநில அரசு அதை அமல்படுத்தலை, மத்திய அரசு அமல்படுத்தலை, மாநில அரசு நிதி ஒதுக்கலை, மத்திய அரசு நிதி ஒதுக்கலை. கார்டு எடுன்னு சொல்கிறாங்க, கார்டு எடுத்தாச்சு, அதனால எந்த யூஸும் இல்லைன்னு நான் திரும்ப நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஆனால் திரும்ப நான் சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்ப UDID கார்டு வரல, UDID கார்டு வரலைங்கிறீங்க. வரட்டும்ங்க, அமலாகட்டும்ங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பஸ்ஸில் போகும்போது நம்ம இப்போ என்ன பயன்படுத்துகிறோம், பழைய பாஸ்புக்கை பயன்படுத்துகிறோம். பழைய புக்கை தான் எல்லா இடங்களுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். அரசாங்கம் UDID பயன்படுத்த வேண்டும், எல்லா மாற்றுத்திறனாளிகள் கிடைப்பக்க வேண்டாம், ஒரு உத்தரவு போடட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம ரேஷன் கார்டை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோமா இல்லையா? ரேஷன் கார்டு எப்படி இருந்துச்சு, புக்கு மாதிரி இருந்துச்சு, நம்ம மாற்றுத்திறனாளி புக்கு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தாங்க. இனிமேல் கொண்டு இந்த ஸ்மார்ட் கார்டு தான் செல்லும், இனிமேல் அது செல்லாது அப்படின்னு எப்போ சொன்னாங்க? ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் இந்த புக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்போ டக்குன்னு புக்கை ஸ்டாப் பண்ணி இனிமேல் இதுதான், இதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி புக்கு செல்லாதுன்னு அறிவிங்க, UDID கார்டுக்கு எல்லாரும் வந்துடுவான், எல்லாரும் வாங்குவான். நீ UDID கார்டு கொடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளில் பெரும்பகுதி மாற்றுத்திறனாளிகள் வாங்கவே இல்லை. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பெரும்பகுதி வாங்கவே இல்லை. UDIDனா என்னன்னே தெரியாத பல மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி நாங்கள் கொண்டு வந்து ஆவணங்களை கொடுத்தா தப்பாக பதிகிறது. ஒரு மனவளர்ச்சி இல்லாதவனுக்கு போய், நான் போன வாரம் கூட பார்த்தேன், மனவளர்ச்சி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மேரிடின்னு ஓட்டு வச்சுருக்கீங்க. மேரிடின்னு ஓட்டதுனால அவங்க என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, அவருக்கு வந்து அவர் மனவளர்ச்சி இல்லாதவராக இருக்கனால அவருடைய சொத்தை விற்று தான் ஏதாவது ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ அவருடைய சொத்தை விற்கலான்னு போகிற போது, ஏங்க இவருக்கு மேரிடின்னு போட்டிருக்கு, அப்போ அவர் கொண்டாட்டி கையெழுத்து போட்டால் தான் செல்லும் அப்படிங்கிறாங்க. அப்போ விண்ணப்ப படிவத்தை நம்ம ஃபுல் பண்ணி கொடுக்குறோம்ல, மேரிடா அன்மேரிடா, ஆனா பெண்ணா அப்படிங்கிறது இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ டக்கு முடிச்சு போயிட்டா அவ்வளோதான். அப்போ திரும்ப போய் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி மேரிடா அன்மேரிடுன்னு மாற்றினதுக்கப்புறம் தான் அந்த சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை என்பது வந்துச்சு. அப்போ அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன தப்பும் ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்குது. ஒரு ஐடி கார்டு கொடுக்குறோம், ஒரு UDID கார்டு கொடுக்குறோம். நீங்கள் இந்த UDID கார்டு பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த கார்டுகளை பாருங்களேன், ஃபுல் சைஸ் போட்டாங்க. ஃபோட்டோவில் ஃபுல் சைஸ் போட்டால் அவன் கொடுக்குறான், அவனுக்கு மாற்றுத்திறனாளிக்கு தெரியாதுங்க.
ஊனம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவான், ஊன்றுகோல் ஊன மாதிரி நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்பான். ஏங்க ஸ்மார்ட் கார்டு ஆல்ரெடி இருக்கிறது 3 இன்ச்சில், அதில் ஃபோட்டோ இருக்கிறது 3/4 இன்ச்சில். அந்த 3/4 இன்ச்சில் முழு சைஸ் ஃபோட்டோ போட்டால் மூஞ்சி ஏதாவது தெரியுமா? அப்போ என்ன செய்ய, பஸ்ஸில் போகும்போது ஒருவேளை எதிர்காலத்தில் UDID பயன்படுத்தி பஸ்ஸில் போகலான்னு சொல்லி உத்தரவு போட்டாங்கன்னு வச்சுங்க, எப்போ இது என்ன மூஞ்சியா ஒன்றுமே தெரியல, ஏற்கனவே நம்ம மூஞ்சி பெரிய மோசமாக இருக்குது, இதில் ஆதாரில் நம்ம அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா ஒரு அளவும் தெரியாது. அப்போ இது முறையாக அந்த ஃபோட்டோவை ஆஃப் சைஸ் ஃபோட்டோ தான் வேணும், ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கும்போதே வாங்கியிருக்கணுமா வேண்டாமா? அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன ஃபோட்டோவை ஒட்டாமல் ஸ்டேப்லர் பண்ணியிருப்பான், அந்த ஸ்டேப்லரோட ஸ்கேன் பண்ணி போட்டுருவாங்க. ஏன் அந்த ஸ்டேப்லரை எடுத்துட்டு அதை வச்சு ஸ்கேன் பண்ண முடியாது அவங்களால? அதை பண்ண மாட்டாங்க. எல்லா கையெழுத்துலேருந்து எல்லாமே ஏகப்பட்ட குளறுபடி. எல்லாமே நீங்கள் ஒரு 10 கார்டு எடுத்து வரிசையாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள் மாறி மாறி இருக்கும். அப்போ என்னமோ கடனுக்கு நான் கொடுக்கணும், உனக்கு கார்டு கொடுக்கணும் என்னுடைய நோக்கம், உனக்கு கொடுத்தாச்சு இந்த வச்சுக்க என்னமோ பண்ணிக்க, அவ்வளோதான். இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னவோ ஒன்று பண்ணி தொலைட்டு போ, அட கார்டாவது என் கைக்கு தொலைதா, அதுவும் தொலை மாட்டேங்குது. 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, பதிஞ்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நான் எத்தனை தடவை மனுவை கொடுத்து தொலைகிறது? அப்போ கார்டு எப்போ தான் வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான பதிலே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கம்ப்யூட்டரில் பார்த்துப்பட்டு சரிங்க வந்துடும் போயிடும் அப்படிம்பாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவங்களை நம்பாதீங்க. மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கொடுத்து போட்டு கார்டு வரலன்னு கேட்குறத விட நான் ஒரு சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு பின்னால் ஒரு காணொலி நான் போடுறேன், அந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய கார்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கார்டு எங்கே இருக்குது, நம்மள்ட்ட இருக்கா, அடுத்தவங்கள்ட்ட போயிடுச்சா, அந்த கார்டை எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது உட்பட நீங்கள் பண்ணிக்கலாம். டவுன்லோடு பிடிஎஃப்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை கொண்டு போய் நம்ம இடையில ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில் கொடுத்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் மாதிரி எனக்கு போட்டு கொடுங்க, அந்த அட்டையில் போட்டு கொடுங்க அப்படின்னா அவங்க அழகாக அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அரசாங்கத்திலேருந்து கார்டு ஒரு ஆதார்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அரசாங்கத்திலேருந்து வந்தால் தான் இது செல்லோ, நாமளாக பிரிண்ட் போட்டோம்னா செல்லாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த நடைமுறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய UDID கார்டை நீங்கள் முழுவதுமாக நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, UDID கார்டு தொலைஞ்சால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் போடுற வீடியோவில் நீங்கள் போட்டுக்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கரெக்டாக போய் உள்ளே போய் பார்த்து அடிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை கார்டு வேணாலும் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். அப்படிங்கிறதான் இந்த நண்பர்களே. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா யூனிக் டிசேபிள்டு ஐடி அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். அப்படி நம்ம டைப் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா யூனிக் டிசேபிள்டு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த பேஜ் இருக்கும். அதை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் யூனிக் டிசேபிள்டு ஐடி அப்படின்னு வரும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பற்றி எல்லா விவரங்களும் இருக்கும். அதில் அப்ளை ஃபார் டிசேபிள்டு சர்டிஃபிகேட், UDID கார்டு ரெனியூவல் அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நாம் கிளிக் பண்ணோம். அதில் மற்ற பிரிவுகளை நம்ம தொடக்கூடாது. டவுன்லோடு டிசேபிள்டு கார்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அப்படி நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். இதில் இன்னும் கூட சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்டேட் பர்சனல் ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த மாதிரி ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு அதெல்லாம் கேட்கும். நாம் நம்முடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் நான் என்னுடைய ஆதார் நம்பரை நான் டைப் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆதார் நம்பரை நம்ம டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கீழே என்ன போட்டிருக்கு அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் UDID கார்டு டிஸ்பேச்சு, அதாவது உங்கள் கார்டு டிஸ்பேச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 331100 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸ்டேட் நேம், தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் நேம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு திரும்ப என்ன நம்ம பண்ணணும்னா திரும்ப பின்னோக்கி நாம் போகணும். மேலே போயிட்டு அந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜுக்குள்ளே போகும். ஹோம் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இன்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்தோம்னா கீழே இறக்கிட்டே வந்தோம்னா டவுன்லோடு யுவர் டிசேபிள்டு கார்டு UDID கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம்
நம்ம ஏற்கனவே ஒரு நம்பர் காப்பி பண்ண பார்த்தீங்களா, 3311 சொல்லி காப்பி பண்ண பார்த்தீங்களா, அந்த நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டில் தான் அந்த நம்பர் இருக்கும், அந்த ப்ராக்கெட்டை நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நம்முடைய டேட் ஆஃப் பர்த் போடணும். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் UDID டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா UDID கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 30/12/ இந்த மாதிரி இந்த மெத்தடில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணால், நமக்கு ஒரு பார்கோடு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கீழே கருப்பு கலர் கட்டத்துக்குள்ளே ஒரு கோடு இருக்குது பாருங்கள், TDEN இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம அதில் என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மெட்டை நாம் டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து உள்ளே போக முடியும். இதில் எந்த தவறு பண்ணாலும் திரும்ப வந்து மீண்டும் மீண்டும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிட்டு திரும்ப நம்ம லாகின் கொடுக்கணும். நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். மீண்டும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து பார்த்தோம்னா, இன்னும் எல்லா வகையிலையும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கீழே வரைக்கும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா பாருங்கள் நண்பர்களே, கீழே போகுது. கீழே போனோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய புகைப்படம் வருது பாருங்கள். அப்போ என்னுடைய புகைப்படம் அதில் வருது. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கையெழுத்து இருக்குது. அதே மாதிரி நம்முடைய என்ரோல்மெண்ட் நம்பரு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, இமெயில் ஐடி உள்ளிட்ட நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அத்தனையும் அதில் வந்துடும். UDID கார்டு வந்துடும். கார்டு எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் அதை மீண்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே திருப்பிட்டு மீண்டும் முன்பகுதிக்கு போனோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். அதில் வந்து எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ட்ராக் அப்ளிகேஷன், மெடிக்கல் கேம்ப்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோடு டிசேபிள்டு சர்டிஃபிகேட், டவுன்லோடு யுவர் UDID கார்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம டவுன்லோடு UDID கார்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா PDF டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆகிற ஃபைல் வந்து நம்ம செல்லில் இருக்கும். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரியான ஃபைலாக நம்மள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இங்கே பாருங்கள், இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நமக்கு இது வந்து டவுன்லோட் ஆகி நம்முடைய கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம பேக் வந்துட்டு திரும்ப டவுன்லோடு யுவர் டிசேபிள்டு சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்முடைய டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸு நம்ம யார், ஏன்னா UDID கார்டில் வந்து வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும். இதில் நம்ம பேர், அட்ரஸ், என்ன ஊனம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸோட இதில் நம்ம பார்கோட இருக்கும். இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணால் இது பண்ணிக்கலாம். இப்படித்தான் நண்பர்களே நம்முடைய கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து மேலே பாருங்கள் லாக் அவுட் இருக்குது பாருங்கள், லாக் அவுட் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தகவல். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை முழுமையாக பார்த்து பலனடையணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங்.